கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 4:16 நாம் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், அவர் சகாயம் செய்கிற நல்ல தேவன், கிருபையுள்ளவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான இரக்கத்தையும் சகாயத்தையும் கிருபையையும் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமென்றால் தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் தைரியமாய் கிட்டிச் சேருகிறவர்களாய் இருக்க வேண்டும். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தூரத்திலே நிற்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கிட்டிச் சேருகிற அனுபவத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் அல்ல, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியமாய் கிட்டிச் சேரலாம். அதை தான் 1 யோவான் 3:21 வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்கிற எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு அருள் செய்வார். ஆகவே உங்களுடைய தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஆகவே தான் எபிரேயர் 13:6 நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று வாசிக்கிறோம். நீங்கள் தைரியம் கொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்திலே நிற்கும் பொழுது தேவன் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். ஒருவரும் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட தைரியத்தை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள். ஏனென்றால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம் என்று எபிரேயர் 10:35 வாசிக்கிறோம். உங்கள் தைரியம் தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு அது உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகவே அந்த விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட ஞானத்தையும் நீங்கள் பெற்று தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படுங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகவே தேவன் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு மாத்திரமல்லாமல் கட்டாயம் செய்வார் என்ற தைரியம் உங்களிடத்திலே காணப்படும் பொழுது தேவன் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே தான் தேவனை பற்றுகிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது திட நம்பிக்கையோடு கூட தேவனிடத்திலே சேரும் சிலாக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே தான் அவர் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் என்று 1 யோவான் 2:28 நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நாம் தைரியம் உள்ளவர்களாய் நிற்கும் பொழுது, அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த இரக்கத்தையும் சகாயத்தையும் கிருபைகளையும் உங்களுக்கு தந்து கிருபாசனத்தண்டையுள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்ற வேத வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே கூப்பிட்டு ஆண்டவரே உம்மிடத்திலே கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் மறு உத்தரவு அருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மிடத்திலே இரக்கத்தையும் சகாயத்தையும் கிருபையையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள தைரியமாய் உம்முடைய சன்னிதானத்திலே நின்று அவர்கள் கூப்பிடும் பொழுது தேவன் அவர்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நீர் நிறைவாக்குவீராக. ஆவிலே ஆத்மாவிலே நீர் பலன் தருவீராக. ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவன், அந்த தைரியத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே இன்னும் கிட்டிச்சேர கர்த்தர் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆத்மாவை கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில விட்டு விடாதபடி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக்கொள்ள கர்த்தர் நீர் பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, இதனால் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்று அனுபவித்து உடைய வருகையிலே ஆண்டவரே உமக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் உங்களை இன்னும் நிலைத்திருக்க கனி கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. தொடர்ந்து உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூல ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.